ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 15. காமம் பிரியாஹி ஜஹி விஸ்ரவயோ அவமேகம் திரைலோக்கிய ராவணம் அவாப்னுஹி வீரபத்னீம் பத்னீஹி சேதும் இகதே யசசோ விதத்யை காயந்தி திக் விஜயனோயம் உபேத்ய பூபா. பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். சர்வசக்தி படைத்திருப்பதானது பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீராமரின் அம்சங்களில் ஒன்றாகும். பௌதீக தடங்கல்களையும் அசௌகரியங்களையும் பொருட்படுத்தாமலேயே பகவானால் செயல்பட முடியும். ஆனால் தான் பரமபுருஷ பகவான் என்பதையும் அதிக வாக்குகளால் பகவானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரல்ல என்பதையும் நிரூபிப்பதற்காகவே சமுத்திரத்தின் மீது ஒரு அற்புதமான பாலத்தை பகவான் ஸ்ரீராமர் நிர்மாணித்தார். அசாதாரணமான செயல்களை செய்ய முடியாத சில செயற்கையான கடவுள்களை உற்பத்தி செய்வது இன்றைய நாகரிகம் ஆகிவிட்டது. முட்டாள் ஒருவன் பகவான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை அறியமாட்டான். எனவே சிறிய மந்திர வித்தைக்கெல்லாம் மயங்கி அதை செய்தவனையே கடவுளாக அவன் தேர்ந்தெடுத்து விடுகிறான். ஆனால் பகவான் ஸ்ரீராமரோ பாறைகளை சமுத்திரத்தில் மிதக்கச் செய்து அவற்றினாலேயே ஒரு அழகிய சக்தி வாய்ந்த பாலத்தை பகவான் நிர்மாணம் செய்தார். கடவுளின் அசாதாரணமான அற்புத சக்திக்கு இதுவே சான்றாகும். சாதாரண மனிதனால் ஒருபோதும் செய்ய முடியாத ஒன்றை செய்து அசாதாரணமான சக்தியை வெளிப்படுத்தாத ஒருவனை ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பகவான் ஸ்ரீராமர் இந்த பாலத்தை கட்டியதால் அவரை நாம் பகவானாக ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் சாதாரண மனிதர்களால் இது முடியாத காரியம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் 7 வயது நிரம்பிய பாலகனாக இருக்கும்போதே கோவர்த்தன மலையை தன்னுடைய சுண்டு விரலால் தூக்கியதால் அவரை நாம் பகவானாக ஏற்றுக்கொள்கிறோம். பகவான் தமது பல்வேறு செயல்களில் விசேஷ சக்திகளை வெளிப்படுத்துகிறார். எனவே எந்த ஒரு சாதாரண மனிதனையும் நாம் பகவானாகவோ பகவானின் அவதாரமாகவோ ஏற்றுக்கொள்ளவே கூடாது. எனவேதான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 4ஆம் அத்தியாயம் 9வது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இவ்வாறு கூறுகிறார். ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதக தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாம் ஏத்தி சோ அர்ஜுன. எனது தோற்றம் மற்றும் லீலைகளின் உன்னத தன்மையை அறிபவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் இந்த ஜட உலகத்தில் பிறவியெடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்தியமான உலகை அடைகிறான். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவானின் செயல்கள் சாதாரணமானவை அல்ல. அதி அற்புதமான அந்த செயல்களை வேறெந்த ஜீவனாலும் செய்ய முடியாது. பகவானின் செயல்களுக்குரிய அறிகுறிகள் அனைத்தும் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றை புரிந்து கொண்ட பின் பகவானை ஒருவரால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 15 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.